இப்ப பொதுவா வங்கிகள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு வங்கி மேலாளர்லாம் வந்துட்டு கடன் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். இப்ப 2 பேர் வராங்க, வந்துட்டு கடன் கேக்குறாங்க. இந்த 2 பேர்ல யாருக்கு வந்து ஒரு வங்கி மேலாளர் கடன் கொடுப்பார்? யார் வரா? போங்க. கேள்வியை கவனிச்சீங்களா? யாரு ஒரு வங்கி மேலாளர் இருக்காரு, 2 பேர் கடன் கேட்க வராங்க. யாருக்கு கடன் கொடுப்பாங்க? சரியா? ஒருத்தர் ஆராய்ச்சி செய்யற இளைஞர். உதாரணத்துக்கு இந்த டீ கடைகள்லாம் கிளாஸ் சரியில்லை, சின்னதா ஒரு மெஷின் வைக்கிறேன், அது வந்து ஒரு 5000 மதிப்புள்ள ஒரு இயந்திரம், அதை நான் உருவாக்கி எளிமையா வந்து இயந்திரத்தின் மூலம் அந்த கிளாஸுங்களை கழுவி நான் வந்து சுத்தமான சமுதாயத்தை உருவாக்குறேன், எனக்கு கடன் கொடுங்கன்னு ஒரு இளைஞர் கேக்குறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அனுமார் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேர்ல அந்த இளைஞர்களுக்கு கடன் கிடைக்குமா, இல்லன்னா அந்த அனுமார் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறானே இவனுக்கு கடன் கிடைக்குமா? 2 பேர்ல வந்து இளைஞரா இருந்து உழைக்கணும், வளரணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு வந்து கேக்குறா பாத்தீங்களா, அந்த இளைஞர்களுக்கு தான் கடன் கொடுக்கணும். இந்த அனுமார் வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான், நீங்க எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த அனுமார் வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு மட்டும் கடனே கொடுக்க கூடாது. அவன் கடன் கேட்டு வரானாக்கா, இந்தாப்பா என்னால முடிஞ்சது ஒரு 2 ரூபா 1 ரூபாய் வச்சுங்கப்பா சொல்லி அனுப்பிச்சு விடும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது, நீங்க சொல்லுங்க. இன்றைய அரசாங்கத்தின் அடிப்படையில் கீழே வேலை செய்யற வங்கிகள் இருக்காங்கல்ல, வங்கி மேலாளர்கள், அவங்க இதுல யாருக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? அத நான் சொன்னாக்கா ரொம்ப சிக்கல்ல முடிஞ்சிடும். ஏன்னாக்கா பல சிக்கல்கள் இருக்கு. நான் ஒரு சிக்கலை கொளுத்தி போட்டு அந்த சிக்கல் மூலமா அவங்களுக்கு ஒரு விக்கல் வந்து அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்ல முடியாத ஒரு கப்பலுக்குள்ள போய் நின்றுடுவாங்க. ஆகவே அவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்க? முதலாளிகளுக்கா, இல்ல நடுத்தரவர்கள் தொழிலாளிகளுக்கா, இல்ல நடுத்தரவர்கள் தொழிலாளிகள் கொடுத்து அதிக வட்டி அவங்க மேல போட்டு அவங்கள வாழ்வாதாரத்தை சீர்குலைச்சு இருக்கிறாங்களா என்றது எல்லாருக்குமே தெரியும்க்கா. அதனால நீங்க அடுத்து கேள்வி. சரி, கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து திரையரங்குகளும் திறக்க வேண்டும் என மனு கொடுத்த நடிகர் யார்? கூட இந்த பொடிமாஸ் கட்சி, அதானே இந்த பொடிமாஸ் கட்சி, அது அவன் பேரு க்ளூ வந்து தற்குறி. தற்குறியா? தற்குறி தற்குறிங்க, தற்குறிங்க, பொடிமாசு பக்கமாசு தற்குறி விஜய் அவனா? நாட கொரோனால போய் என்னோட மாஸ்டர் கூட வரணும்னு சொல்லிட்டு போய் மனு குத்தாப்ல அவன் கதை. அவருதான்ப்பா. நீங்க அவருதான், நீங்க நான் அவன் தான்ட்டேன். ஏதோ தப்பா நினைச்சுக்க கூடாது, ஆனா யாரும் தப்பா நினைச்சு கூடாது. அடுத்தது. சரி, அடுத்த கேள்வி வேற ஒருத்தர்கிட்ட கேட்கலாங்களா? சொல்லுங்க. அடுத்து நம்ம கேட்கலாம். ஆனந்த், நீங்க வாங்க. அதான் வாங்க. தப்பான கேள்வி. தப்பு, ரொம்ப கடினமான கேள்வி. பாருங்க உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, கடினமான கேள்வி கேட்க சொல்றாரு. சரி, இப்ப நம்ம நிறைய கருத்து கணிப்பு பாக்குறோம்ல, கருத்து கணிப்புக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? உதாரணத்துக்கு சீமானந்தன் தான் சூப்பரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து 15% தான் இவர் ஓட்டு வாங்குவாரு. 15% ஆனா நமக்கு வர வேண்டிய ஓட்டு உண்மையிலே 40% இருக்கும். ஆனா இவர் 15% சீமானந்தனுக்கு சொம்பு தூக்குற மாதிரியே ஒருத்தர் பேசிட்டு மக்கள் மனசுல வந்துட்டு ஆமான்ற மாதிரி பதிய வைக்கிறாரு. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் நிறைய இருக்கு. இதை விட மோசம் என்னன்னா, பெரும்பாலும் தொலைக்காட்சிகளே நமக்கு எதிராக கருத்து கணிப்புகள் வருது. இத பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து கணிப்புகள் மற்றும் விளம்பரங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி என்பது அது உணர்வு சார்ந்தது, அதை யாரும் கணிக்க முடியாது. அவங்களுடைய வலியை பொருந்தது. நம்ம கட்சியே பிரசவிக்கப்பட்டது வந்து பல லட்சக்கணக்கான உயிர்களோட இறப்பின் வழியில பிறந்தது. அந்த வழியை உணரத்தான் முடியுமே கண்டி யாரும் அதுக்கு விளம்பரமோ அல்லது அதுக்கு வந்து பிரச்சாரமோ செய்ய முடியாது. அதே மாதிரிதான் நாம் தமிழர் பிள்ளைகளும் அண்ணனுடைய வலியும் அவருடைய போராட்டத்தினுடைய வலியையும் அந்த உணர்வுகளை கடத்துறாங்க. அதுக்கு வந்து இது மாதிரி பிரச்சாரங்கள் அல்ல விளம்பரங்கள் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வந்து இது பண்ணாது. முதல்ல நம்ம 1.1 எடுத்தோம்,
அப்பவும் எந்த கருத்து கணிப்பும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சொல்லல. அதுக்கப்புறம் 3 புள்ளி, அப்புறம் 6 புள்ளி, அப்புறம் 8.5 விழுக்காடு வரைக்கும் வந்திருக்கோம். எந்த கட்சியுமே நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க, இவ்வளவு இடத்துல இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல. போன வாட்டி கூட 2% கீழே சொன்னாங்க. ஆனா நம்ம 8% மேல வந்தோம். ஆமா ஆமா, அது நாம் தமிழர் கட்சி யாராலும் கணிக்கவும் முடியாது, யாரும் வந்து அத வந்து ஒரு இதுக்குள்ள அடக்கவும் முடியாது. அது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி வெடிச்சு சிதறக்கூடிய கட்சி. 26ல பாப்பீங்க. அத ஊடகங்கள்லாம் நம்ம டெய்லி தான் பாத்துட்டு இருக்கோமே. எல்லா ஊடகங்களும் காசுக்கு விலை போகிற விலை மாதர் போல செயல்படுது இந்த காலகட்டத்துல. பணம் எவன் கொடுக்குறானோ அவனுக்கு சப்போர்ட்டா பேசுவான், உண்மையை நேர்மையும் அவன பேசுவான். எவன் வழியோட பேசுறான், எவன் உண்மைக்கு பேசுறான், எவன் ஊழலுக்கு எதிராக பேசுறான், அந்த ஒரு இதெல்லாம் இப்ப எல்லாமே தொழிலாய போச்சு. விளம்பரம் பணம் கொடுத்தனா நம்ம கட்சி கூட எந்த கட்சி வேணா பண்ற ஒரு சூழலை கொண்டு வந்துட்டான். நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுடைய கருத்து கணிப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. கருத்து கொள்கையெல்லாம் பொய்யாக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு இமாலய வெற்றி அடையும். சிறப்பு சிறப்பு. இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப வந்து தேர்தல் ஆணையத்துல சமீபத்துல ஒரு அதிகாரிய மாத்திருக்காங்க. இப்ப நீரஜ்னு இருந்த ஒரு வடக்கு அதிகாரிய மாத்திட்டு நல்ல தமிழ் அதிகாரிய போட்டிருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி இந்த தேர்தலை சிறப்பாக நடத்துவாரா? ஏன்னா இதுக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 4 to 8 திராவிட திருட்டு நேரம் அப்படின்னு அந்த நேரத்துல தான் வந்து இந்த கள்ள ஓட்டு போடுவாங்க. எல்லா வாக்குச்சாவடியிலையும் கள்ள ஓட்டு போடுறதுக்குன்னே சிறப்பா திராவிட வேலை பாக்குது. இப்ப நம்ம தமிழரை போட்டிருக்காங்க ஒரு அதிகாரியா. இவரால சிறப்பா செயல்பட முடியுமா? நல்லா எப்படி எதிர்பார்க்கிறோம்? நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா நம்பலாமா? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எப்பவுமே ஒரு விஷயத்துல விடயத்துல வந்து எப்பவுமே உடன்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே அரசாங்கத்தை வந்து நம்பாத, அவங்களை எப்பவுமே வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ற கட்சி கிடையாது. நம்ம வந்து எல்லாரையுமே நம்புறோம். இவங்க நமக்கு 1% நமக்கு சாதகமா பண்ணுவாங்க, இல்ல அவங்க நேர்மையா இருப்பாங்கன்றத நம்ம நம்புறோம். நாம் தமிழ் கட்சி எப்பவுமே வந்து அபாண்ட போய் சொல்ற கட்சிகள் கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு நேர்மையா இருப்பாங்க. நமக்கு இல்ல, எல்லா கட்சிக்குமே நேர்மையா இருக்கணும்ன்றதுதான் நம்மளும் விரும்புறோம். ஆனா எல்லா கட்சிகளும் அந்த ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையா தான் தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்றது எல்லா கட்சிக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அந்த ஒரு விடயத்துல வந்து இது வரைக்கும் நடந்த நம்ம எலெக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையமும் சரி, காவல்துறையும் சரி, எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு மத்தியிலும் சரி, இங்க தமிழகத்திலும் சரி, ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் செயல்பட்டு இருக்கும். குறைந்தபட்சம் வந்து ஒரு 50% ஆளுங்கட்சிக்கு கீழே செயல்பட்டு இருக்கான். ஆனா நாம் தமிழர் கட்சி அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அது எல்லாத்தையும் புறந்தள்ளி தான் இந்த 8.5 விழுக்காடு வந்து வாக்கம் வாங்கி இருக்குது. அதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அப்ப இந்த வாட்டி முழுக்க சிறப்பா தேர்தல் ஆணையம் செயல்படும், நல்லா செயல்படும். ஏன்னா இப்ப 40,000 வாக்கு கம்மி. குறைந்தபட்ச நேர்மையை பின்பற்றினாலே நாம் தமிழர் கட்சி இமாலய வெற்றிக்கு பதிவு செய்யும். குறைந்தபட்ச நேர்மையை அவங்க பின்பற்றினாலே நாம் தமிழர் கட்சி 2026 இமாலய வெற்றி பதிவு செய்யும். சிறப்பு. கண்டிப்பா தேர்தல் ஆணையம் நமக்கு மட்டும் சாதகமா இருந்தாங்க, நேர்மைக்கு சாதகமா இருங்க, எங்களுக்கு சாதகமா இருக்க வேணாம். நீங்க நேர்மைக்கு சாதகமா இருந்தீங்கனாலே உங்களை மனித உயிர் மட்டும் இல்ல எல்லா உயிருமே வாழணும். இதுதான் நாங்க தேர்தல் ஆணையம் கிட்ட கேட்டுக்கிறது. சரிங்களா? ஒரு பிரச்சாரத்தை எங்கிருந்து தொடங்குவது என தெரியாமல் அடித்துக் கொண்ட கட்சி எது? ஒரு கட்சியில 2 குரூப். இல்ல, இப்போ இது நான் இந்த இடத்துல பேசியே ஆகணும். நாம் தமிழர் கட்சின்றது ஒரு சாதாரண கட்சியே கிடையாது. அது பல லட்சக்கணக்கான உயிர்களை வந்து இழந்துட்டு பெரும் வழியோட உருவான கட்சி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறு இருக்கு. 15 ஆண்டு காலமாக இந்த தமிழ் மண்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான போராட்டங்கள்ல செந்தமிழன் சீமானும் கலந்துருக்காரு. நாம் தமிழ் கட்சியின் உறவுகளும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க, கைது பண்ணிருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்குங்க, 8 வழிச்சாலை எடுத்துக்குங்க, இப்போ கோவளத்துல வந்து நன்னீர் ஏற்படுத்துற தொட்டி அமைக்கிற அதுக்கு எடுத்துக்குங்க. இது மாதிரி நிறைய போராட்டங்கள், செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், எல்லா போராட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சீமான ஆளா சட்ட நனைய காலத்துல இறங்கி போராடுவாரு. எந்த தலைவனாவது இதுவரைக்கும் தன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி தன் உடல் வலிகளை பொருட்படுத்தாம நடந்தே போவாரு. வெட்ட வெயில்ல சாதாரண ஒரு கேண்டிடேட், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கூட மேல மேற்கூரை போட்டு தான் பேசுறான். ஆனா 3 மணி நேரம் திருப்பூர்ல கடந்து மீட்டுல 3.5 மணி நேரம் நின்றுட்டே பேசி இறங்கி வரும்போது முழு சட்டை நனைஞ்சது. எந்த தலைவனாவது இங்க இருக்கிறான் சொல்லிட்டு போறாங்க தற்கொறீங்க. அது ஏதாவது ஒரு தலைவன் எங்க சீமானனுக்கு ஈடு ஆகணுங்களா?
15 வருஷமா மக்களா போராடி அவங்க 10 மணி நேரம் மேக்கப் கலையாம வேர் வராம இருக்குப்பா. அதான் மேக்கப் டிப்ஸ் சேனல் ஓபன் பண்ணது லேடிஸ்க்கு ஒரு உபயோகமா இருக்கும். இப்படியா இருக்கிறது? நீங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம கட்சி கூட ஒப்பிட்டு பேசுறதே மாபெரும் தவறு. அவங்க நம்ம கிட்ட வந்து ஒப்பிட்டு பேசுறதே மாபெரும் தவறு. அவங்கள பேசுறதே அவங்களுக்கு ஒரு விளம்பரம் ஆயிடும். விட்டுதலுங்க. சரி, சிறப்பு, மிக்க நன்றி திரு ஆனந்த் அவர்கள். இழப்பீட்டு நிதியானது கீழ் வருபவற்றில் யாருக்கு செல்லும்? சரிங்களா? அப்ப பாதிக்கப்பட்டவங்க இழப்பீட்டு நிதி கேக்குறாங்க. இதுல வந்து யாருக்கு ஒரு இதுவரைக்கும் நமக்கு நடந்துட்டு இருந்த திராவிட அரசாங்கம் யாருக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கு? கள்ளச்சாராய சாவு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நிறைய நிதி போயிருக்கா? இல்லனா மின்கம்பி மிதித்து ஒரு பெண் துப்புரவாளர் இறந்தாரு, அவருக்கு நிறைய நிதி கொடுத்தாங்களா? யாருக்கு நிறைய நிதி கொடுத்தாங்க? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்க? நீங்க கேட்ட கேள்வி மைக் கிட்ட வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கேள்வி புரியுது, எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும். நீங்க கலாச்சாரம் அண்ணா ஒரு நிமிஷம், மைக் என்ன கொஞ்சம் கிட்ட வைங்க. கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவங்களுக்கு தான் அதிக பணம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நடத்துறது அவங்க, அதனால அவங்களுக்கு அது செத்தவங்களுக்கு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா மின்கம்பி செத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேக்டரி வளரணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மேலும் மேலும் சாராயம் விட்டு இன்னொரு தமிழ்நாட்டில் இருக்கணும், வைத்தியாரன் ஆகணும், மென்டல் ஆகணும். அதனாலதான் நீங்க எல்லாம் கூட்டம் போட்டு கோயில் பிரியாணி எங்க கொடுக்குறாங்களோ அங்க கையெழுத்து வைக்கணும். இதே மது மழக்கு நிலையில எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டையே வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் தான் 60 ஆண்டு 70 ஆண்டுகளா மாறி 2 பேருக்கு சாராயால தாராளமா ஓடிட்டு இருக்கு. அது தெரியாம போதையில எல்லாரும் மழகிட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு அவங்களால வந்து பதில் சொல்ல முடியாது. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பிற தலைவர்களை விட காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை எப்படி புதுப்பித்துக் கொள்கிறார்? இதுக்கு பதில் சொல்ல முடியும்? காலத்துக்கு ஏற்ற என்ன, இந்த மக்கள் அடிப்படை அவர் வந்து வாழ்வியல தான் சொல்றாரு. அரசியல் வந்து சாக்கடை, அந்த சாக்கடை சுத்தம் பண்ணதுக்கு நல்ல ஒரு மாதிரி சீமானாலதான் முடியும். ஏன்னா நீங்க ஆடு மாடுன்றாங்க, ஆடு மாடு நல்ல பசு தழையா புல்லு மேஞ்சா நல்ல பால் கறக்கும். ஆனா இன்னைக்கு ஆடு மாடு என்ன துண்டுது? பிளாஸ்டிக் துண்டுது. அந்த பிளாஸ்டிக் கையெழுத்து போட்டவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 60 ஆண்டு காலமா ஆண்டுகிட்டு இருங்க பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு போன 5 ஆண்டுலயாவது கொஞ்சம் தடை பண்ணா. இந்த 5 ஆண்டுல சுத்தமா அதுவே கிடையாது. இன்னைக்கு மாடு பாலை சாப்பிடுற, கறியை தூக்குற, அது செத்து போய் அறுகிற இடத்துல பாத்தீங்கன்னா நீ பாலம் குடிக்க மாட்ட, கறியும் துண்ண மாட்ட. அது சொல்ல வர்றது என்னன்னா, புதுமை என்கிற பேரில் நம்ம விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆடு மாடு சேர்ந்து விஷத்தை சாப்பிடுது, அதோட பாலை நாம குடிச்சிட்டு நாம வந்து விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் தாய்மார்களுக்கு புற்று நோய் வருது, குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கே புற்றுநோய் வருது. எல்லா நோயும் வரது இவன் தான் அடிப்படை காரணமே. இவன் வந்து கையெழுத்து போட்டு இந்த பிளாஸ்டிக் இது பண்ணா அது மாடு சாப்பிட போறது. மாடு சாப்பிட்ட பாலை நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு வருது வச்சு இந்த அடிப்படையே தெரியல. கேள்வி பதில் நிகழ்ச்சியில எல்லாருமே வந்து சிறப்பா பதில் சொன்னாங்க. ஒரு பதில் எதிர்பாராம வந்தது, ஆனா அதுவும் மிக சிறப்பா இருந்தது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இல்லையா, அவர் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாரு சீமான் அண்ணன்ட்டு. உண்மையிலே காலத்திற்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது அப்படின்றதுல இந்த காலமே விஷமா இருக்கு அண்ணன் சொன்னாரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த விஷத்தை முறியடிக்கிற சக்தியோட வந்திருக்காரு சீமான் அண்ணன். உதாரணத்துக்கு நிறைய இடத்துல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் எடுக்கிறாரு. ஏன்னா மக்களுக்கு இந்த படத்தை காட்டினாதான் புரியும்னு இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை சிறப்பாக உபயோகப்படுத்தவர் அண்ணன் சீமான் மட்டுமே. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம கட்சி சார்பா இந்த தொகுதியில நிக்கிற ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு விகிதத்தில் வெற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.